சித்தார்த் பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணி 1000 கால் பானையை அவங்க எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு அம்மா ஐயோ தனக்கு பிரசவ வலியாக இருக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, என்னை யாராவது காப்பாற்றுங்க, நான் கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே அங்கே பார்த்தோம்னா ராணி தான் வராங்க. அம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா, நான் கீழே வலிக்கு விழுந்துட்டம்மா, என் வயிற்றில் குழந்தைய வர நான் சுமந்துட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அதாவது கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே ராணி தன்னுடைய பானையை கீழே இறக்கி வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா கரெக்டாக பொம்மை அந்த ஒரு 3 லேடியை அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த லேடிங்க வந்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவங்க பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் ராணிக்கு இது விஷயம் தெரியாமல் அவள் அந்த பானையை தாங்க தலையில் இருந்து அவள் கீழே இறக்கி வைக்கிறதுக்காக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ கிளம்புமா, நாங்கள் இவங்களை பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது அப்போ ராணி சொல்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கங்க, பார்க்குறதுக்கே ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ போம் அப்படின்னு சொல்லவும் உடனே ராணி அங்கேருந்து போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இந்த அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா பொம்மை அனுப்புனாங்களா அந்த லேடிங்கெலாம் சொல்கிறாங்க, நீ நடிச்சதெல்லாம் போகிறோம், ஒழுங்கு மரியாதை எந்திரி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க எந்திரிச்சிட்டு ஐயே என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது உன்னை விடுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா பொம்மைகிட்ட அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ பொம்மை சொல்கிறாங்க, உன்னை யார் அனுப்புனாங்கன்னு உண்மையை சொல்ல அப்படிங்கும்போது நான் அந்த உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் அவங்களுக்கு செய்த துரோகமாயிரும், அதனால் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பொம்மை தன்னுடைய சக்தியை வச்சு அவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, கமண்டலம் தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை பொம்மையால் கண்டுபிடிக்க மாட்டேங்குது. உடனே பொம்மை சொல்லியிருந்தாங்க, இவன் உண்மையை சொல்ல மாட்டுக்காளா, இவளை இதோட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களுடைய கதையை முடிச்சிருந்தாங்க. இது கமண்டலத்துக்கு தெரிய வந்துடுது, என்னது நான் அனுப்பின அந்த லேடியோட கதையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமண்டலம் அதிர்ச்சி அடைகிறாங்க. தன்னுடைய சக்தியை வச்சு பார்க்கும்போது நடந்தது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ராணி நீ தப்பிச்சிட்டியா, பொம்மி நீ காப்பாற்றிட்டியா, நான் என்ன பண்ணுறேன் பாரு, என்ன ஃபஸ்ட்டு இதில் நீ தப்பிச்சிருப்ப, 2வது நான் அனுப்புகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு 2வதாக ஒரு சதி திட்டத்தை போடுதாங்க. எங்கே பார்த்தோம்னா ஜான்சியும் பத்மநாபனை தான் காட்டுறாங்க. அப்போ சாவித்திரி எங்கேயோ அவசரமாக போகிறத பார்த்துட்டு ஜான்சி சொல்கிறாங்க, இவங்க அவசரமாக எங்கேயோ தேடிட்டு போகிறத பார்த்தாக்கி அநேகமாக தமனாவாக தான் இருக்கும், ஏன்னா தமனாவை தான் கொஞ்ச நேரமாக ஆளை காணலை, அதனால் தமனாவை தான் தேடிக்கிட்டு போகிறாங்க, தமனா எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே பத்மநாபன் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 4 பேராக இருந்தாங்க, அப்புறம் 3 பேராக ஆனாங்க, அப்புறம் 2 ஆச்சுது, இப்போ ஒரு ஆளாக ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லவும் நம்ம அதுக்காக சாதாரணமாக இவங்களை நினச்சிடக்கூடாது, இவங்க ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்கன்னா இவங்க எங்கே போகிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அது மட்டும் இல்லாமல் மனோவை பற்றின எந்த விஷயமும் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ராணி வேற இப்போ காட்டுக்குள்ளே போயிருக்கிறா, அவளுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கும்போது என்ன மேடம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ராணியோட பாதுகாப்புக்காக தான் நம்பூதிரி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அப்புறமா எதுக்காக பாதுகாப்பு அப்படின்னு சொல்லவும் நம்பூதிரி பூஜை பண்ணுறாருன்னா அது அவருடையது, ஆனால் நான் ஒரு அதிகாரியாக்கும், அதனால என்னோட தரப்பில் நான் அவங்க ராணிக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும், அதனால அதுக்குள்ளே நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜான்சி சில பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஜான்சி சொல்கிறாங்க, காட்டுக்குள்ளே இப்படி ஒரு லேடி போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ராணிக்கு பாதுகாப்பாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராணிக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது, ராணிக்கு ஏதாவது ஆபத்துன்னு வந்தாக்கி நீங்கள் கண்டிப்பாக அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜான்சி சொல்கிறாங்க, நம்ம அதுக்காக பேசாமல் இருந்துடக்கூடாது, இந்த சாவித்திரி எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும், சாவித்திரியை எங்கே போகிறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் மற்ற 3 பேருக்கு என்ன ஆச்சுதான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு விஷயம் தெரிய வரும் அப்படிங்கவும் உடனே பத்மநாபனும் ஜான்சி கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாவித்திரியை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்பூதிரியை தான் காட்டுறாங்க. நம்பூதிரி அந்த பூஜையெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ சில தடங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அப்போ தாத்தாவும் பாட்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு நம்பூதிரி, எதுக்காக இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஆமாம் கண்டிப்பாக இதுக்கு மேலேயே வரும், நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்க அவங்க அதாவது தர்சினிக்கு விக்கல் எடுக்குது. அப்போ விக்கல் எடுக்கும்போது உடனே நம்பூதிரி பார்க்குறாங்க, நீங்கள் விக்கல் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிடக்கூடாது, ஏன்னா இது எல்லாமே இந்த தீய சக்தி செய்யக்கூடியதான், அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் விக்கல் எடுக்குது, விக்கல் எடுத்துன்னு சொல்லிட்டு நீ தண்ணி குடிச்சேன்னா நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுற பூஜை எல்லாமே பாதிலே முடிஞ்சிரும், அதுக்கப்புறமா ராணிக்கும் அந்த செய்யக்கூடிய அந்த பூஜை எல்லாமே தடுங்களாக முடிஞ்சு போயிடும், அதனால என்ன நடந்தாலும் நீ தண்ணி குடிச்சிடக்கூடாது, இது எல்லாமே தீய சக்தி பண்ணக்கூடிய வேலை தான் அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டதுமே தாத்தா பாட்டி தர்ஷினி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போதே தெரியலையே, இப்போ தானே பூஜையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இப்போமே இவ்வளோ பெரிய இடைஞ்சல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க,
கவலைப்படாதீங்க, பொம்மையும் அன்னலட்சுமியும் இந்த பூஜைக்கு துணையாக இருந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க, அதனால நீங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தர்ஷினிக்கு வந்து அந்த விக்கல் வந்து அப்படியே நின்றுது. இதை கேட்டதுமே உடனே வந்து அவங்க தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, என்ன தர்ஷினி உனக்கு விக்கல் நின்றுச்சான்னு கேட்கும்போது ஆமாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ நம்புதிரி சொல்கிறாங்க, இப்படி பல இடைஞ்சல்கள் நம்மளுக்கு இந்த பூஜை பண்ணும்போது வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் எதுக்குமே நம்ம அசந்து போயிடக்கூடாது, நம்ம பூஜையை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் என்னெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோன்னா அது வந்து எல்லாமே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லவும் நம்புதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நாங்கள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ராணியை தான் காட்டுறாங்க. ராணி வந்து நடக்க முடியாமல் அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா வயிற்றுல குழந்தையும் வச்சுக்கிட்டு தலையில் வந்து பானையை வச்சுக்கிட்டு அவங்களால நடந்து வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது போலுக்கு. அப்போ ராணி நினைக்கிறாங்க, என் தாடிக்காரனை நான் எப்படியாவது காப்பாற்றணும், ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு அந்த தீர்த்தம் தண்ணி 5 தீர்த்தம் தண்ணி கிடைக்கணும், அந்த தீர்த்தம் தண்ணி ஒரு இது கூட நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம்.